பரிதவித்து கொண்டிருக்கும் சாயப்பாவோட உள்ளங்களுக்கு ஒரு மிக பெரிய பலம் வாய்ந்த பதிவு தான் இந்த பதிவு. உங்களை நடைப்பெணமாக ஆக்கி உங்களை ஒன்றுமே செய்ய விடாமல் செய்த உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் நீங்கள் எதிர்வினை ஆற்றணுன்ற சாயப்பா இறங்கி வந்து நிற்கிறார். இங்கே இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு செயல்பட்டால் இந்த நாள் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை ஏற்படுத்துவதற்கு உண்டான தொடக்க நாள். கீழே விழுந்தவன் எந்திரிக்கணும்னு சாயப்பா விரும்புகிறாரு. நீ நடைப்பிணமாக மாறிக்கிட்டு இருக்க. நீ பிணம் இல்லை, ஒரு உயிரான மனிதன். நீ இதை இப்படியே விட்டா பிணமாக மாறிடுவ. ஆனால் நீ பிணமாக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை இங்கே நீ வைக்கணும். நீ சந்தோஷமான மனுஷனாக தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாருக்குமே சொல்ல போகுவது இல்லை. யாரெல்லாம் அவருடைய ஜென்மத்தில் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு போகும். அவங்க கண்ணில் படும், அவங்க முழுவதும் கேட்பாங்க, அவங்க வாழ்க்கையில் சாதிப்பாங்க. பாருங்க, கடவுள்கிட்ட ஏன் நம்ம எதையுமே பெற முடியல தெரியுமா? நம்ம கேட்கும் முறை. ஒரு பிச்சைக்காரர் ஒரு பெண்மணி கிட்ட இப்படி கேட்டால் அந்த பெண்மணி அடித்து விரட்டுவாங்க. ஸோ எப்படி கேட்டால் சாப்பாடு கிடைக்குன்றது முக்கியம். அதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேனே, இந்த பதிவில் சொல்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அடுத்த 6 மாதத்தில் உங்கள் மனசில் புது ரத்தம் எப்படி உடம்புக்கு இருக்கோ அது மாதிரி புது எண்ணங்களால் நீங்கள் மேலும் மேலும் உருவாக்கப்படுவீர்கள். ஆக்ரோஷம், கோபம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய லாஸ் அப்படின்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனநிலை எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவில் சொல்கிறபடி நடந்துக்கிட்டா வீட்டு வாசலுக்கு முன்னாடி சாயப்பாவை நீங்கள் காணலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, நினைச்சது நடக்கணும். வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்தணும். என்னை கதற விட்டவங்க எல்லாம் என்னை பார்த்து பயப்படணும். வெறித்தனமாக இருக்குது வாழ்வதற்கு, ஆனால் வழி இல்லாமல் தவிக்கிற அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி. இந்த பதில் கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நசுக்கப்படுறீங்க, தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் இழந்ததால் நசுக்கப்படுறீங்க. எல்லா மரியாதையும் இழந்ததால் நசுக்கப்படுறீங்க. எல்லா துக்கங்களும் உங்கள்கிட்ட வந்ததால் நீங்கள் பலகீனமாகிறீங்க. நொடிக்கு நொடி உங்கள் பெயர் கெட்டு போய்கிட்டே இருக்குது. நொடிக்கு நொடி
உங்களுடைய புகழ் மங்கிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு பிணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் உண்மை. அது நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்றைக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாமே இழந்தவங்க மறுபடியும் டெவலப் ஆகிறதுன்றது ஒரு சிலர் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு சிலர் டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துகிறாங்கன்றது தான் உண்மை. நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சுருந்தோம். அந்த செடிக்கு ஒரு 10-15 நாள் தண்ணி ஊற்றலை. ஏன்னா நான் கொஞ்சம் டோட்டலாக அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். இது சொன்ன ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த செடி கிட்டத்தட்ட கெட்டு போயிடுச்சு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. விஷ்ணு, அப்பா, அம்மா எல்லாரும், என்ன பெரிய செடி, எல்லாம் பிடுங்கி எரிஞ்சு தூக்கி போடு, பால்கனியே வீணாகுதுன்னு. அப்போ எனக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துச்சு. நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றாததால் செடி வாடிச்சு. இப்போ செடி மேலே தப்பு இல்லை, செடி வச்சவன் மேலே தான் தப்பு. கடவுள்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை, சாயப்பா கிட்ட, என்னை மன்னிச்சிடு, நான் இனிமே தண்ணி ஊற்றுறேன், அதுக்கு உண்டான உரத்தையும் போடுறேன் அப்படின்னு. அதே போல் அந்த உரத்தை தேடி கண்டுபிடிச்சோம். எனக்கு உரம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. தேடி கண்டுபிடிச்சோம். அது இங்கேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த நர்சரி இருக்குது. விஷ்ணு சாய்ராம் மறுபடியும் கிண்டல் பண்ணார். அதெல்லாம் போயிடுச்சே, உரத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் ஒன்றுமே பேசலை, கீப் சைலண்ட். ஏன்னா அதுதான் வெற்றியோட அடையாளமாக இருக்கும். எடுத்து ஆர்கியூ பண்ணால் கண்டிப்பாக உரம் போட்டாலும் வராது. ஏன்னா வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது. ஸோ சைலண்ட்டாக இருக்கும்போதும் சைலண்ட்டும் ஒரு வார்த்தை தான், சைலண்ட்டும் ஒரு லாங்குவேஜ் தான். எதுக்குன்னா வெற்றிக்கு உண்டான லாங்குவேஜ் தான் அந்த சைலண்ட். அப்போ அந்த சைலண்ட்டோடு இருந்து வாங்கிட்டு உரம் போட்டு அடுத்த 1 வீக்கில் அவ்வளவு அழகழகான செடி, அதே செடி தான் அப்படி துளிர் விடுது. ரொம்ப கிட்ட அந்த செடிக்கிட்ட பார்த்தா சின்ன சின்னதாக பச்சையாக வெளில வருது. ஆக மொத்தம் உயிர் இருக்குது, அது இன்னும் செத்து போகலை செடி. அதே போல் மனுஷனுக்கு உயிர் இருக்குது, இன்னும் நம்ம செத்து போகல. செத்து போனதுக்கப்புறம் யோசிக்கலாம். செத்து போனதுக்கப்புறம் எப்படிப்பா யோசிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? தெரியாதுல்ல. ஒருவேளை செத்து போனதுக்கப்புறம் கூட யோசிக்கலாம்ல. அப்போ நம்ம இன்னும் செத்து போகல, உயிரோடு இருக்கோம். இன்னும் வாழணும்னு தாக்கம் இருக்குது. தாக்கம் இருக்கிறதால தான் இந்த கேள்விகள் அந்த சாய்ராம் கேட்டாங்க. அதே போல் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் என் மனதில் எழுந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வாழணுன்ற ஆசை நம்ம ஆன்மாவுக்கு இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் செயல், சொல், புத்தி, எண்ணம், ஆசை இதன் மூலமாக கெடுத்து நாசம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த நாசத்தின் விளைவு தான் இன்னைக்கு நடைப்பிணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கடவுள் யாரை தூக்கி விடுறாரு தெரியுமா? நம்பிக்கையோட எழுந்திருச்சு நில்லு, உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடதுன்றாரு. நம்பிக்கையோட எழுந்து நில்லு. நீ எழுந்து மட்டும் நின்றுடு, எழுந்து மட்டும் நின்றுடு. நீ இன்னும் பிணமாகலை, இன்னும் நீ பிணமாகலை. பிணம் தான் எழுந்திரிச்சு நிற்காது. ஆனால் நீ இப்பயும் உயிரோட ஒரு மனுஷனாக இருக்க. ஆனால் நீ பிணமாயிட்டுன்னு நினச்சிக்காத. ஆனால் கடவுள் உனக்கு இப்பையும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. இப்பையும் உனக்கு மூச்சு விடுற, இப்பையும் உனக்கு என்ன தோணுது? வாழணும்னு தோணுது. அந்த வாழ்க்கையோட தாக்கத்தை நான் உனக்கு ஏற்படுத்துகிறேன்னா நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிதான். உன் கூட 10 பேர் இருக்கலாம், ஆனால் அந்த 10 பேருக்கு உனக்கு மட்டும்தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற. ஏன்னா நீ தான் என்னுடைய சொந்தம், நீ தான் என்னோட குழந்தை,
நீ தான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் என்னோட தொடர்பில் இருக்கிறவ, இந்த ஜென்மத்திலையும் இருக்கிற, அடுத்த ஜென்மத்திலையும் இருப்ப. இப்போ காதை பிடிச்சி திருகிற, சொன்னதை செய், எழுந்திருச்சு நில்லு. நடைப்பயணமாக இருக்கிறத டோட்டலாக மாற்றி உன் வாழ்க்கையில் இப்போ மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்துவேன். நீ எழுந்திருச்சு நின்னா மட்டும் போதும். ஸோ முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். நீ செய்யக்கூடிய ஒரு முயற்சியும் பலிக்கும். நீ செய்கிற ஒரு காரியமும் நடக்கும். நீ நினைச்சதை சொல்லி அடிச்ச வெற்றி பெறக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். நீ எழுந்திருச்சு நில். எழுந்திருச்சு நிற்கணும். ஐயோ முடியலையே அப்படின்னு நம்ம தொடர்ந்து நினைக்கும் போது அந்த விஷயம் முடியாமலே போகுது. பெயரளவுக்கு முடியும்னு சொல்லி செயல்படாத சில மந்த புத்தி கொண்ட மனிதர்களும் இங்கே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மந்த புத்தி எங்கே பிடிச்சிருக்குதுன்னு யோசிங்க. எங்கே பிடிச்சிருக்குது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அக்கறையோ கவனத்தையோ செலுத்தலையோ அன்னைக்கே பிடிச்சது உங்களுக்கு மந்த புத்தி. அந்த மந்த புத்தியை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையும் மந்தமாக போயிடுச்சு. போகிற ரூட்டு தப்புன்னா அதே ரூட்டில் போவோமான்னு. ஆனால் இன்றைக்கி பல மனுஷங்க போகிற ரூட்டு தப்புன்னு தெரிஞ்சும் அதே ரூட்டில் போகிறாங்க. ஆனால் அதில் வரக்கூடிய துன்பத்தை மட்டும் அனுபவிக்க அவர்கள் தயாராகவே இல்லை. நீ தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ண, ஆனால் துன்பம் உனக்கு வருது. அப்போ நீயே அனுபவினா, துன்பத்தை பார்த்தா எனக்கு பயம், துன்பத்தை நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ மந்த புத்தி எங்கே வந்துச்சு? எந்த ஒரு கவனத்தையும் மனசில் கொள்ளாமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினச்சதால மந்த புத்தி வந்து உக்காந்துச்சு. ஆனால் அந்த மந்த புத்தி உங்களை பாழும் குழியில் தள்ளி விட்டுட்டு மண்ணை அள்ளி போட முயற்சி பண்ணுது. அது முழுசாக மண்ணை அள்ளி போடுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய பலத்தை வச்சு அதில் இருந்து வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். வெளியில் வரலைன்னா வாழ்நாள் முழுவதும் தப்பிக்க முடியாமல் போயிடும். ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் முழுசாக இழந்ததுக்கு அப்புறம்தான் பலதை பலமாக பெறுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததும் அதுதான். முழுசாக இழந்த ஒரு விஷயத்தை இழக்கும் போதும் பயமும் கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒவ்வொரு விஷயத்தை மறுபடியும் இன்னும் 1-2 விஷயங்கள் இருக்கு, அதை இழக்கும்போது பயமும் இல்லை, ஆத்திரமும் இல்லை, ஒரு விதமான அமைதி. அந்த அமைதி ஏன் வந்ததுன்னு யோசிக்கும்போது எல்லாமே இழந்தாச்சு, இன்னும் 1-2 தானே இருக்குது, இதை இழந்துருவோன்னு சொல்லி தான் நான் பயப்பட்டோம், இதுவும் இழந்துடுச்சு, அவ்வளோதான், இனி ஃப்ரீ பேர்டு. சில நேரத்தில் முழுசாக இழக்கிறதும் நம்ம பாரத்தை தூக்கி வெளியில் எறிகிறதும் ஒன்று. எங்கே இழந்துடுவோமோன்னு சொல்லி தான் இங்கே பயம். அதுதான் அந்த பயம் ஒரு மனுஷனுக்கு பாரமாக மாறுது. இப்போ எல்லாமே இழந்தாச்சு, இப்போ எனக்கு பாரமே இல்லை. சரி, இப்போ வெறும் கை. முன்னாடி இந்த கையில் நிறைய சுமந்திருந்தது, காலு சுமந்திருந்தது, முதுகு சுமந்திருந்தது, தலை சுமந்திருந்தது. எதுவுமே செய்ய முடியல, ஆட முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, யோசிக்க கூட முடியல. இவ்வளோ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே இழந்த உடனே என்னோட பாரமும் ஓடிடுச்சு. ஸோ ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது, ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இப்போது கெட்டது நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல நல்லதும் நடக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யணும், முயற்சிகள் செய்யணும். முடிவுகளை பற்றி கவலைப்படக்கூடாது. முயற்சி செய்கிறதும் உழைக்கிறதும் மட்டும்தான் நமக்கு கொடுத்த அதிகாரம். முடிவு கடவுளுடைய அதிகாரம். அப்போ கடவுளோட அதிகாரத்தில் நாம் தலையிட முடியாது. இன்றைக்கி நாட்டில் ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம செய்யணும். அதே போல் தான் இது கடவுள் என்ன செய்கிறாரோ அதுதான் அவர்.
அவர்கிட்ட போயிட்டு நாம் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. அப்போது முடிவு இப்படிப்பட்டதாக வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய உரிமை இல்லை. ஆனால் செய்யக்கூடிய உரிமை மட்டும் நமக்கு இருக்குது. அதுதான் முயற்சியும் உழைப்பும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் அது இல்லைன்னாவே முயற்சி இல்லை, உழைப்பு இல்லை. டிசிப்ளினாக என்னது? ஏமாத்துறது மட்டும் இல்லை, உங்களுடைய புரோட்டோக்கால். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், அதுவுமே ஒரு ஒழுக்கம்தான். 5 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 5 மணிக்கு சந்தோஷ் எழுந்திரிச்சிருப்பான் அப்படின்னு அந்த சந்தோஷ் நம்பணும். ஒவ்வொரு நாளும் அந்த 5 மணிக்கு டான்னு எந்திரிக்கணும். ஒவ்வொரு நாளும் அடுத்த 6 மணிக்கு என்ன செய்யணுன்றதை செய்யணும். அடுத்தது 10 மணிக்கு என்ன, 12 மணிக்கு என்ன, அன்பேசாய் ஆடியோ, அன்பேசாய் ஷார்ட்ஸு, அன்பேசாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற சேனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சாய் ப்ரேயர் அண்டு சாய் குரல் அண்டு சாய் 365 எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கொடுக்கணும். இது அவனுடைய கடமை. அவன் கடமையில் என்றைக்கும் தவறக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக அந்த 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து கண்ணா பின்னான்னு போகுது. எனக்கு அதுவே மைண்ட் அளவில் பெரிய கில்ட்டி. சாய்ப்பா அதுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்தாரு, கொடுக்காமனா இல்லை. 8 மணிக்கு ஒரு ஆடியோ போகுதுன்னா 8 மணிக்கு டான்னு போகாமல் ஏன் இவ்வளவு தாமதம்னு சொல்லி அதற்கு உண்டான தண்டனைகள் வந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னா இல்லை, எல்லாமே வந்துட்டு இருக்குது. அப்போது நான் அந்த இடத்துல 8 மணிக்கு கொடுக்க வேண்டிய ஆடியோவை 8:01 கொடுத்தாலும் என்னுடைய ஒழுக்கத்தை நான் மீறின செயலுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய மனுஷங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒழுக்கத்தை மீறின செயல். என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அதெல்லாம் இல்லை அப்படிலாம் கிடையாது. உங்களோட பங்க்சுவாலிட்டி என்னவோ, உங்கள் கடமை என்னவோ அதை செய்ய தவறினா அது ஒழுக்கத்தை மீறின ஒரு வெட்கக்கேடான செயல். அப்போ சாதாரண விஷயத்துக்கே நம்ம மீறும்போது அப்போ இன்னும் சில விஷயத்தை இன்னும் மோசமான சிந்தனைகளோட ஒரு மனுஷனை பார்க்குறதும், ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறதும், ஒரு மனுஷனை மாய வலையில் கொண்டு போய் நிறுத்துறதும் எவ்வளோ பெரிய பாவமான செயல்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒன்று கொஞ்சமாக சேர அது ஒரு பெரிய தூண் மாதிரி ஆயிடுச்சு. அந்த தூணை இப்போ உடைக்கிறதுக்கு 10 பேராவது தேவை. அதாவது 10 பலம் கொண்ட மனிதர்கள் அந்த தூணை உடைக்கணும். இப்போது அந்த தூண் எப்படி ஆயிடுச்சுன்னா சின்னதாக ஆரம்பித்து அதை கவனிக்காமல் விட்டதால் பெரிய தூண் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த தூணை ஒருத்தவனால் அடிக்க முடியாது, 10 பேர் வந்து அந்த தூணை அடித்து அதை வீழ்த்தணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கவனத்தை வைக்காமல் நம்ம பாட்டுக்கும் நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற வாழ்க்கையை வாழும்போது அது ஒழுக்கத்தை மீறின ஒரு செயலாக கூட மாறிடும். அதுக்கு நீங்கள் தேவையான விஷயத்தை செய்யல, கவனத்தை கொடுக்கலன்னா அதுவும் ஏற்கனவே என்ன சொல்கிறது, அந்த குழியை தோண்டி வச்சுட்டு இருக்கிற இடத்துல நாம் போய் பொத்துன்னு விழுவதற்கு சமம். அப்போது என் வாழ்க்கையில் வெறி இருக்குது, நான் வாழணும், என்னை எதிர்த்தவங்க முன்னாடி நான் நிற்கணும், அவங்கள மண்டியிட வைக்கணும்னு நம்ம சொல்கிறது கரெக்டு. அத்தனை பேருக்கும் அந்த ஆசை இருக்குது, இல்லாதவர்களுக்கு இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. தம்பி என்னை ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்கப்பா, அவங்க முன்னாடி வாழணும்னு நம்ம சொல்கிறோம், நினைக்கிறோம். ஏன் நானே நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா வாழ்வதற்கு உண்டான ஆசைகளை நம்ம மனசு உள்ளே கொண்டு வந்து நிறுத்துது. ஆக மொத்தம் வாழணுன்றது நம்ம மனசு விரும்புதா இல்லையா? அப்போ உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணுமா இல்லையா? அப்போ நிறைவேற்றுறதுக்கு உண்டான முயற்சியும் உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்கணுமா இல்லையா? இதை எதுவுமே கொடுக்காம நான் நினச்சதை நிறைவேறலை அப்படின்னா என்ன ஆகும்? பூஜ்ஜியம்தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எழுந்திரிச்சு நில்லுங்க, முயற்சிகள் செய்யுங்க, உழைச்சிடுங்க, இழந்ததை பற்றி கவலைப்படாதீங்க. இன்னும் என்ன வேணாலும் இழந்த போகட்டும், ஆனால் இழந்து போனது அத்தனையுமே பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இங்கே அமையுதுன்றதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உறவுகள் முன்னாடி சொடுக்கு போட்டு கூப்பிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை சொடுக்கு போட்டு கூப்பிட்டாங்கல்ல, தம்பி இங்கே வான்னாங்கல்ல, ஏமா இங்கே வா அப்படின்னாங்கல்ல, ஒரு வேலைக்காரியை விட மோசமாக மதிச்சாங்கல்ல. அப்போது அவங்க முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக மாறணுன்றதை யோசிச்சு பாருங்க.
மாறணுன்ற ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னா நிச்சயமாக இந்த ஆடியோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மனசில் ஒரு மாற்றத்தை சத்தியமாக ஏற்படுத்தும். இப்போ இந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். ஆனால் இதில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. கடவுள் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விரும்பாதவர். அப்போது உங்களை எதிர்த்து நின்றவங்க உங்கள் முன்னாடி மண்டியிட வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள். அது உங்களோட வழி அப்படிப்பட்டதாக இருக்கிறதால நான் உங்களை குறை சொல்லலை. ஏன்னா நீங்கள் அனுபவித்த வலி வேதனை எனக்கு தெரியும். அந்த வலியும் வேதனையும் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது எத்தனை தடைகள், எத்தனை இடையூறுகள், எவ்வளோ தூரம் மட்டப்படுத்தி அதில் எத்தனை பேர் நம்மளுக்கு குளிர் காஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்த்து நம்ம நின்று அவங்கள மண்டி போட வச்சு என் வாழ்க்கையோட சரித்திரத்தையே மாற்றணும்னு நாம் நினச்சது உண்மை. ஆனால் இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. கடவுளுக்கு நீங்கள் முன்னேறுவது, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவது, நீங்கள் யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்டுறது, இது எல்லாமே அவருக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த விருப்பத்தின் படி தான், அவருடைய விருப்பத்தின் படி தான் உங்களுக்கு அந்த விருப்பத்தையே விதைக்கிறார். ஆனால் ஒரு செடியை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த செடி மட்டும் வராது. அதை மெயின்டைன் பண்ணனா அதை சுற்றியும் இந்த புல் அது இதெல்லாம் முளைக்கும். நாம் அதுக்கு விதை போடலை, நம்ம விதை போட்டது வளர்த்தது இது. ஆனால் கூடவே சில சின்ன சின்ன புல்லும் வரும். அந்த புல் நல்லதுன்னு சொல்லிட்டா நம்ம கொடுக்குற தண்ணி, நம்ம கொடுக்குற உரம் எல்லாம் இந்த மெயின் செடியை விட அந்த செடி அதிகமாக சாப்பிட்டுடும். அப்போ என்ன பண்ணணும்? அப்பப்போ களை எடுக்கணும். அப்போ தான் இந்த செடிக்கு தேவையான சத்து முழுவதும் போய் சேரும். அப்போது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை மனசில் நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் அடையாளத்தை ஏற்படுத்தணும்னு, கூடவே இந்த மாதிரி மோசமான எண்ணங்களும் பயணிக்கும். அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசியில் அது மற்றவங்களை பழி வாங்குற மாதிரி ஆகிடும். அப்போ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போவோம். ஆனால் எந்த அளவுக்கு போகிறோமோ அதே அளவில் திரும்பவும் தாழ்ந்த நிலைக்கு வந்துடுவோம். ஏன்னா உங்கள் நல்ல எண்ணங்கள் மட்டும் செயல்படுத்தி நல்லதை கொடுத்துருச்சு. கூடவே கெட்ட எண்ணங்களும் ட்ராவல் பண்ணதால் அந்த கெட்ட எண்ணங்களுக்கும் ஒரு குணமும் அதற்கு உண்டான ஒரு பலனும் கொடுக்கும் இல்லையா? அந்த பலன் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் திருப்பி போடுது. நான் உங்கள் சைடிலே உங்ககிட்ட பேசி நான் புரிய வைக்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ எதிரிகளை மண்டி போட வைப்பது அப்படின்றது எனது நோக்கம் இல்லை. வாழ்ந்து காட்டுவது மட்டும்தான் எனது நோக்கம். என்றும் எப்பொழுதும் சாயப்பாவோட குழந்தையாக நான் இருக்கணுன்றது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இந்த தத்துவத்தை தான் நான் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேன். அதே தத்துவத்தை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை தாண்டி புதுசான கெட்ட எண்ணங்கள் என்றும் எப்பொழுதும் முளைக்கவே முளைக்காது. நான் அடித்து சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு அருமையான வழிகள் ஏகப்பட்டது இருக்குது. உங்களால் முடியுன்ற ஒரு விஷயத்தை மட்டும், அந்த ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருங்க. என்னால் முடியும்னு சொல்லுங்கள், அமைதியான முறையில் சொல்லுங்கள். ஆக்ரோஷம் வேண்டாம், ஆக்ரோஷம் மனுஷனை அடிக்கும். என்னால் முடியும்னு சொல்லி கத்த வேண்டாம், என்னால் முடியும்னு சொல்லி அமைதியாக போங்க, அமைதியாக போங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அமைதியே இல்லை. ஒரு மாதிரி ஆத்திரம், வெறுப்பு, கத்துதல் இங்கே ஜாஸ்தியாக இருந்தது. கற்றுக்கிட்டே இருந்தோம். யார் கத்துவா? ஒரு பைத்தியக்காரன் தான் கத்துவான். கரெக்டு தானே? ஒரு பைத்தியக்காரன் தான் கத்துவான், இஷ்டத்துக்கு கத்துவான். அவன் என்ன பேசுகிறானே தெரியாது. ஏன்னா அவன் மைண்டு ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லை. ஸோ நாமளும் அப்படி தான் இருந்தோம். எதுக்கு பேசினாலும் என்ன பேசினாலும் ஆக்ரோஷத்தை வெளியிலப்படுத்துகிறோம். இந்த ஆக்ரோஷத்தை வெளியிலப்படுத்தினதால் எங்கேயாவது லாபம் நடந்திருக்குதான்னு பார்த்தா லாபம் 10%, நஷ்டம் 90%. ஆனால் இப்போது பிளேட்டை மாற்றி போடலாம். ரைட்டா? இப்போ பிளேட்டை மாற்றி போடலாம். இப்போ தோசை ஊற்றுனோன்னா ஒரு பக்கம் வெந்தால் போதுமா? 2 பக்கமும் வேகணும்ல. அதே போல் முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு சைடை மட்டும் பார்த்தோம், நஷ்டத்தை அடைஞ்சோம். இன்றைக்கி 2வது சைடு என்னென்னா
அமைதி. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும் என்னால் முடியும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். யாராவது உங்கள் மேலே கோபமாக பேசினா கூட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட அடுத்தடுத்த லைஃபுக்கு அது உங்களை அழைச்சிட்டு போவதற்கு உண்டான ஒரு படிக்கட்டு. பட் ஒரு அழுகையோ ஒரு ஆத்திரமோ உங்கள் வாழ்க்கையை கெடுக்க வந்தது. நீங்கள் எத்தனை படிக்கட்டு ஏறி இருக்கீங்களோ அத்தனை படிக்கட்டில் இருந்தும் பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ சாயப்பாவிலே சில விஷயத்தை செய்ய முடியாது. அவர் கட்டின கை கட்டினதாகவே போயிடும். ஏன்னா நீங்கள் அடுத்த படிக்கட்டுக்கு தான் அவர் கை கொடுக்குறாரு. நீங்கள் அடுத்த படிக்கட்டுக்கு போகாமல் அதே படிக்கட்டு நின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த படிக்கட்டில் இருந்து கீழே பின்னோக்கி போகிறீங்க. பின்னோக்கி போகும்போது அவர் உங்களுக்கு எச்சரிக்கை பதிவுகளை நிறைய கொடுக்குறாரு. எச்சரிக்கையை பல மனிதர்கள் மூலமாக உங்கள் காதுக்கு அவர் கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செய்தால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் இந்த ஜென்மத்தில் பார்க்க முடியும். உங்களுக்கு வாழ்க்கையில் வாழணும், இந்த ஜென்மத்திலேயே நான் சதம் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க விடாதீங்க, விடவே விடாதீங்க. இது சான்ஸு, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியே ஆகணுன்ற ஒரு தாட்டை மட்டும் நீங்கள் வைங்க. உங்கள் வாழ்க்கை எங்கேயோ உங்களை கொண்டு போய் சேர்க்கத்தான் போது. அதில் பரிபூர்ண ஆனந்த நிலை நீங்கள் அடைய தான் போகிறீங்க. ஒரு உற்சாகமான வெற்றியை நாங்கள் பெறுவதற்கு இன்று விதைக்கப்படுகிறது. இந்த விதை தான் செடியாகி மரமாகி காயாகி கனியாகி அதுக்கப்புறம் அறுவடை பண்ண போகிறோம். அதனால் எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், இது உங்கள் வேலை கிடையாது. எப்போ நான் புகழடைய முடியும், திஸ் இஸ் நாட் யுவர் டியூட்டி. எப்போ அச்சீவ் பண்ண முடியும், திஸ் இஸ் நாட் யுவர் டியூட்டி. உங்கள் டியூட்டி என்ன? முயற்சி, உழைப்பு, மனசை சாந்தப்படுத்துறது, நிம்மதி அடைவதற்கு உண்டான வழிகள். நேற்று கூட ஒரு சாரம் சொன்னாங்க, நிம்மதியாக வாழணும் அப்படின்னு. நிம்மதியாக வாழணுன்றதை தாண்டி தைரியமாக வாழணும்னு சொல்லுங்கள். ஓகே, தைரியம்தான். இப்போ நமக்கு என்ன தேவை? தைரியம். இப்போ தைரியமாக வாழ்ந்தாவே நிம்மதியாக வாழ்ந்துடலாம். தைரியம் இல்லாமல் நிம்மதியை பெற முடியாது. இதுதான் முதற்படி, அது லாஸ்ட்டு படி நிம்மதி. இங்கே எல்லாருமே கேட்குறது நிம்மதி நிம்மதி நிம்மதி. சரி, நிம்மதி எப்படி வரும்? உங்கள் செயல்களை செய்வதற்கு மனசில் தெம்பு இருக்கணும், உடம்புல தெம்பு இருக்கணும், அதற்கு உண்டான அறிவு இருக்கணும், அதுக்கு உண்டான ஆற்றல் இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சு அந்த செயல் மூலமாக கிடைச்ச வெற்றி தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். எடுத்த உடனே எனக்கு நிம்மதியை கொடு நிம்மதியை கொடு நிம்மதியை கொடுன்னா எப்படி ஒரு நிம்மதி கொடுப்பாரு? கேட்க வேண்டியதை சரியாக கேட்டாதான் சரியாக பெற முடியும். ஓகேவா? இப்போ ஒரு பெக்கர் இருக்கார். அவர் ஒரு வீட்டில் போயிட்டு அம்மா ஏதோ சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கலாம். இது நேச்சுரல். அப்போ இருக்கிறது கொடுப்பாங்க. இல்லை, அந்த பெக்கர் சொல்கிறார், அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு நல்ல சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னா அந்த அம்மா இருக்கிற சாப்பாடை போடுறது கூட வீட்டை விட்டு விரட்டிடும். நீ கேட்குறத பிச்சை, உனக்கு நான் சிக்கன் 65 செஞ்சு பிரியாணி செஞ்சு கொடுக்கணுமான்னு. அப்போ என்ன ஆகுது? பெற வேண்டியதை கூட பெற முடியாமல் போகுது. புரியுதா? பெற வேண்டியதை கூட பெற முடியாமல் போனதற்கு இந்த பிச்சைக்காரர் அந்த பெண்மணிக்கிட்ட கேட்ட ஒரு விஷயம். இப்போ அவர் இல்லைம்மா எனக்கு பசிக்குது, வயிறு காஞ்சி போய்க்குது, ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னா அந்த அம்மா தோசை கூட ஊற்றி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுக்கும். ஐயோ பாவம் பசிக்குதே அப்படின்னு. ஆனால் கேட்குறது எப்படி? எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு, எனக்கு பசிக்குது, சிக்கன் 65 செஞ்சு கொடு, 15 நிமிஷத்தில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், சீக்கிரமாக சிக்கன் வாங்கிட்டு வானா அந்த அம்மா என்ன பண்ணும்? அடித்து விரட்டிடும். அப்போது பெற வேண்டியதை கூட பெறாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம கேட்கும் முறை மிகவும் தவறாக உள்ளது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பேசுகிறோமோ, எதை வச்சு பேசுகிறோமோ அதுதான் கடவுள்கிட்டையும் கேட்கணும். கடவுள் எல்லாமே கொடுத்துருவாரு, நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படின்னு தான் இங்கே கூட்டமாக இருக்காங்க மக்கள்.
ஒரு கோயிலுக்கு போனால் கூட இது கடன் பிரச்சனை இருக்குதுப்பா, வீடு வாங்கணும்ப்பா. சரி, கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கோயிலில் போயிட்டு கடவுளுக்கு உடனே வந்து கொடுத்துருவாரா? அப்போ கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கடனை தீர்க்கணும்னு சொல்லக்கூடாது, வருமானத்தை பெருக்கணும்னு சொல்லணும். வருமானத்தை எப்படி பெருக்க முடியும்? அதற்கு உண்டான உழைப்பு வேணும்னு. உழைக்கிறது எப்படி உழைக்க முடியும்? அறிவுபூர்வமாக உழைக்கணும். மாடு மாதிரி உழைக்கக்கூடாது. மாடு மாதிரி உழைக்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு மாடாக பிறக்கலை, மனுஷனாக பிறக்க வச்சுருக்காரு. மாடு தன் வேலையை செய்யட்டும், மனிதன் தன் வேலையை செய்யட்டும். ஆனால் மனுஷன் மாடு மாதிரியும் வேலை செய்யணும், மனுஷன் மாதிரி வேலை செய்யணும். சிந்திக்கவும் தெரியணும், உழைக்கவும் தெரியணும். சிந்திச்சுக்கிட்டே சில பேர் இருப்பாங்க, ஆனால் உழைக்க தெரியாது, அவனும் தோற்று போடுவான். உழைச்சிக்கிட்டே இருப்பான், சிந்திக்க தெரியாது, அவனும் தோற்று போகிறான். ஒரு நாளைக்கு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவமே அவங்க அத்தனை பேருமே தோற்று போவதற்கான மனிதர்களே. ஒரு நாளும் எப்படி வாழ்ந்தோன்னு நினைக்கிறவ சிறப்பான மனிதன். ஸோ மாடு போல் உழைங்க, மனுஷனை போல் சிந்தியுங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஒர்க் வாழ்க்கையில் ஈக்குவலண்ட்டாக 100%. இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள், எல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.